வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதுபோல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோக்ரஸ் வால்க் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஓரமாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அந்தமாரி ஒரு வியூ பாயிண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி நம்ம போகிறோங்க. சரி வாங்க அப்படியே நடவாக்கில் அப்படியே போகலாம். ஸோ இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க அப்படியே நடவாக்கில் நம்ம போனோம்னா அந்த சூப்பரான வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிக்கலாங்க. வாங்க என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. இந்த வியூ பாயிண்ட்டை மேப் லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். சரி வேணுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இது உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் உங்களுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வரணும். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தை வந்தோடனே இதோட வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அதாவது கொடைக்கானலில் மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட ஆகுதாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி எங்கே போனாலும் ரொம்ப கம்மி தான். ஃபால்ஸுக்கு போனாலும் தண்ணி கம்மி தான். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதோடைய கிளைமேட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த சில்னஸ் இருக்குது. ஆனால் பட் அதில் ஒரு மழை பெய்யறதுக்கான அந்த ஒரு கூலிங் எதுவுமே கிடையாது. எப்போவும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு மழை பெஞ்சுதுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. வியூ பாயிண்ட்னா இது வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க மகளே, செம்ம வியூ பாயிண்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன், தரமான ஒரு வியூ பாயிண்ட்டு. அப்படியே இங்கே அப்படியே ஒரு ரெயின் ஒரு மழை வந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. வாவ். நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று ஓன் வெஹிக்கிளில் வரணும். அப்படி இல்லைனா வச்சுங்களேன், ஒன்று ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறம் டூ வீலர் பைக்கு. ஸோ எதுவுமே உங்களுக்கு ரெண்டில் கிடையாது. அதுமாரி இங்கே ஷேர் ஆட்டோவோட ஊருன்னு பார்த்தேன். ஸோ ஊட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோலாம் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பட் கொடைக்கானலில் ஷேர் ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா
டோட்டலி எதுவுமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி ஓட்டுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக டூ வீலர் அதுக்கப்புறம் ஆட்டோ இது ரெண்டுமே வந்து கிடையாது. ஸோ வந்தால் ஓன் வெஹிக்கிளில் வாங்க, அப்படி இல்லைனா டூ வீலர்லாம் நம்பி வராதிங்க. அதாவது ஒரு டூ வீலரை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பி வராதிங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ நம்பி எதுவும் வராதிங்க. ஒன்றும் வந்தால் ஓன் வெஹிக்கிளில் வரணும். அப்படி இல்லைனா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதாவது இங்கே வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. பட் இதுலேயே வந்து இந்த வியூ பாயிண்ட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா ஸோ இதோட லொக்கேஷன் தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து 7 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து 7 கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாரி வந்து லேக் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ லேக் வியூ பாயிண்ட் அந்தளவுக்கு தான் எதுவுமே கிடையாது. ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோதான். அந்த 2 வாட்டர் ஃபால்ஸ் தவிர வேறு எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, ஸோ இந்த வியூஸ் பாயிண்ட்டுக்காக வரலாம். அதுமாதிரி வந்து அந்த குளிர் அந்த ஒரு கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் வரலாம். ஸோ மற்றபடி ஊட்டிக்கும் இந்த கொடைக்கானலுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் ஊட்டி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கொடைக்கானல் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. மற்றபடி டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான். எப்படிங்க அந்த பார்க்கு நல்லா இருந்துச்சா? உள்ளே போனோன்னா வந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 1 ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குணா குகை, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வெள்ளி வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் வந்து குணா குகை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் வியூ பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 7 கிலோமீட்ரு 12 கிலோமீட்ரு. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸு. ஓன் வெஹிக்கிள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் டாக்ஸியில் தான் போய் ஆகணும். ஷேர் ஆட்டோலாம் எதுவுமே கிடையாது. ஷேர் ஆட்டோலாம் நம்பி எதுவுமே வந்துடாதீங்க. சரி வாங்க அப்படியே போகலாம்.